தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. கௌதம் மேனன் தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனரா வலம் வந்தவர். விண்ணலை தொடங்கி விண்ணை தாண்டி வருவாயா வரைக்கும் தொடர்ச்சியா ஹிட் படங்களை கொடுத்தவர். சில காரணங்களால இயக்கத்துல இருந்து ஒதுங்கி இருந்த அவர் கடைசியா ஜோஷ்வா, இமைப்போல் காக்க, வெந்து தணிந்தது காடு ஆகிய படங்களை இயக்கியிருந்தார். இதுல வெந்து தணிந்தது காடு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. இதுக்கிடையில விக்ரம், சிம்ரன் உள்ளிட்டோரை வச்சு அவர் இயக்குன துருவ நட்சத்திரம் படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமலே இருக்கு. மின்னல் படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமானவர் கௌதம் மேனன். மாதவன், அப்பாஸ் உள்ளிட்டோர் நடிச்சிருந்த அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. அதை தொடர்ந்து அவர் இயக்குன காக்க காக்க, வேட்டையாடு விளையாடு, வாரணம் ஆயிரம், விண்ணை தாண்டி வருவாயா, என்னை அறிந்தாள்னு பல ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய படங்கள் ரசிகர்களால அதிகம் கொண்டாடப்பட்டு வரத வச்சே உணர்ந்துக்கலாம் அவர் எந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருந்தாருன்னு. அதே போல தமிழ் சினிமாவில் ஸ்டைலிஷ் இயக்குனர்னு பெயர் எடுத்தவங்கள கௌதம் மேனன் முக்கியமானவர். அவருடைய இயக்கத்துல நடிச்ச ஹீரோக்கள் அவ்வளவு அழகா காட்சியளிப்பாங்க. காஸ்டியூம், ஹேர் ஸ்டைல், பாடி லாங்குவேஜ்னு எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா மாத்தி வேற ஒரு ஆளா கேமரா முன்னாடி நிறுத்துவாரு கௌதம் மேனன். இன்னைக்கு வரைக்கும் சிம்பு, சூர்யா உள்ளிட்டோருடைய ஆல் டைம் ஃபேவரட் லுக் எதுன்னு ரசிகர்கள் கிட்ட கேட்டா அதுல கௌதம் மேனன் இயக்குன படத்தினுடைய லுக்கும் இருக்கும். ஃபுல் ஃபார்ம்ல போயிட்டு இருந்த கௌதம் மேனனுக்கு இடையில சில பிரச்சனைகள் வந்திருந்தது. இதன் காரணமா இயக்கத்துல கவனம் செலுத்த முடியாம தவிச்சாரு. பிறகு பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காக நடிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாரு. நடிப்புலையும் அசால்ட்டா ஸ்கோர் செய்யக்கூடிய அவர் கடைசியா ஜோஷ்வா, இமைப்போல் காக்க, வெந்து தணிந்தது காடு ஆகிய படங்களை இயக்கியிருந்தாரு. இதுல வெந்து தணிந்தது காடு மிகப்பெரிய ஹிட் ஆகியிருந்தது. இதுக்கிடையில விக்ரம், சிம்ரன், ஐஸ்வர்யா ராஜேஷ், பார்த்திபன் உள்ளிட்டோரை வச்சு துருவ நட்சத்திரம் படத்தை இயக்கினாரு கௌதம் மேனன். ஆனா அந்த படம் இன்னமும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. சூழல் இப்படி இருக்க சமீபத்துல தனியார் யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு பேட்டி அளிச்சிருந்தாரு. அதுல சினிமாவில் தான் சந்திச்ச அனுபவங்கள் பத்தி ஓப்பனா பேசியிருக்காரு கௌதம் மேனன். அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில சினிமாவில் எனக்கு உதவுறதுக்குன்னு யாருமே இல்லைங்கிறது தான் உண்மை. ஒரு திரைப்படம் நல்லா ஓடுனா அந்த படம் நல்லா ஓடுதேன்னு கவலைப்படுறவங்க தான் அதிகம். நான் சொல்றத நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் அதுதான் உண்மை. துருவ நட்சத்திரம் படத்துல தானு, லிங்குசாமின்னு சிலர் மட்டுமே பார்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. சில ஸ்டுடியோக்களுக்கு மட்டும்தான் நான் படத்தை திரையிட்டு காண்பிச்சேன். இவங்களோ வெளியில போய் இந்த படத்தை வாங்க வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. மக்கள் இன்னமும் என்ன ரசிக்கிறதால தான் இந்த துறையில இன்னமும் இருக்கிறேன். என்னால இந்த படத்தை வெளியே கொண்டு வர முடியலன்னு பேசியிருக்காரு. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.